श्रीकृष्ण प्रेमी महाप्रभु प्रणीतः श्री राधिका विलास चंपू ग्रंथः अत तृतीयोल्लासः। कदाचिदाभीरपुरादिनाथः श्रीनन्द गोपो विपिनं जगाम गोवत्सकानां परिपालनाय கோபால கோபி நிகரேன சாகம். ஒரு சமயம் கோகுலத்திற்கு அரசனான நந்தகோபன் கோபிகைகளுடன் கூடி மாடுக்கன்று மேய்ப்பதற்காக பிருந்தாவனம் சென்றான். சௌவர்ண சார்தூலனகாபிராமோ மஞ்சீர சம்சோபித பாத பத்மஹா பாலோபி நந்தேன வனாய கந்தும் இச்சன்றுரோதாபி முகம் பிரதாவன். புலிநகம் கோர்த்த தங்க சரம் அணிந்தவனும் கால் சலங்கையால் அழகிய சரணம் உடையவனும் ஆன சின்ன கண்ணன் நந்தகோபனுடன் தானும் பிருந்தாவனம் வருவேன் என்று அழுது கொண்டே ஓடி வந்தான். நந்தோபி பாலம் பிரணயேன கிருஷ்ணம் மம் சேவஹன் கானனமாஜகாம घावो निरीक्ष व्रजराजसूनुम् ஆனந்த பாஷ்பஸ்திமிதா பபூவு. நந்தனும் அன்புடன் கண்ணனை தோளில் தூக்கிக் கொண்டு பிருந்தாவனம் வந்தான். மாடுகளும் கண்ணனை பார்த்து ஆனந்த கண்ணீருடன் ஸ்தம்பித்து போய் நின்றன. மந்தார சாம்பேய கதம்ப விருக்ஷா மகோக்ஷ சாகா மிருக கிருஷ்ணசாராः மயூரகீரா பிரமராதயஸ்தாம் ஆஹ்லாதயாமாசுரஹோ வனாந்தே. மந்தாரம், சாம்பேயம், கதம்பம் முதலிய மரங்களும் மாடு, குரங்கு, மான் முதலிய மிருகங்களும் மயில், கிளி, வண்டு முதலிய பறவைகளும் கண்ணனை ஆனந்தம் படுத்தின. அத்ராந்தரே பகவதோ நந்தநந்தனஸ்ய வசவதீர்ண்யா துர்வரயா மாயயா தத்ர ஸ்ரீ பிருந்தாவனே சம்க்ரந்திதபேகः சம்க்ரந்தன சாபாலங்கிருத மேகஸ்தமः பரிபூரித தமால பூருஹ சமூஹः பிரசாரித சிகண்ட நீலகண்ட மண்டலः ஸ்திரோஹித கிருணி மண்டலः शीत मारुत संकुचितांग पुरंगो जंकार स्वर संयुक्त भृंगो विदलित पद्मतटाकः शिथिलित धल कुसुम पटलः केकानाद पूरितः केतकी गंध मिलितः पंकिल सकल पद्धतिः कोकिल कूजित तरुतति पर्ण संपूर्ण भूरुहः श्यामल स्तरंगो लिंकित नदी तटः सकल विटपी निभीडो रसिक मनोहरः பிராவிற்கால சமாவர்த்தத. இந்த சமயம் ஸ்ரீ கிருஷ்ணன் யாராலும் ஜெயிக்க முடியாத மாயையால் அந்த பிருந்தாவனத்தில் வானவில்லால் அழகிய மேக கூட்டம் உடையதும் தவளை கத்துவதால் ரம்யமானதும் இருள் சூழ்ந்த தமால மரங்களின் கூட்டம் உள்ளதும் தோகை விரித்து ஆடும் மயில் கூட்டம் உள்ளதும் சூரிய மண்டலத்தையே மறைப்பதும் குளிர்காற்றினால் சங்கோஜப்படும் மான் மந்தைகள் உள்ளதும் வண்டுகள் ஜங்காரம் செய்வதும் களைந்து போன தாமரை தடாகம் உள்ளதும் சிதறிய தலம் உள்ள பூக்கள் உள்ளதும் மயில்களின் கோகநாதம் நிரம்பியதும் தாழம் பூமணம் வீசுவதும் சேராகிய வழிநடை பாதை உள்ளதும் குயில் கூவும் மரங்கள் உள்ளதும் இலை தழைத்த மரங்கள் உள்ளதும் புல்தரையால் பசுமையானதும் கரையை கடந்த அலைகள் உள்ள நதிகள் உடையதும் சகல மரங்களாலும் நெருக்கமானதும் ரசிக ஜனங்களுக்கு மனோகரம் ஆனதுமான மழைக்காலம் தொடங்கியது. மேகே வர்ஷதி சம்பிரமேன விபினே தேனு சவத்சா கிருஹம்
गन्तुं वेत्रधरः समाह्वयति तं नन्दो विसृज्यार्भकम् विद्युत्संयुतमेघनादचकितो नन्तात्मजो माधवो मायाकल्पितकेलिरप्यतिथरां சுக்ரோஷ கிருஷ்ணாதடே. மேகம் வர்ஷிக்கும் போது யமுனை கரையில் பிருந்தாவனத்தில் மாடுக்கன்றுகளை ஒன்று சேர்த்து வீட்டிற்கு ஓட்டிச் செல்வதற்காக கண்ணனை கீழே இறக்கிவிட்டு நந்தன் பிரம்பை கையில் எடுத்துக்கொண்டு மாடுகளை கூவிக்கொண்டு போய்விடவே மின்னலுடன் இடி முழக்கத்தை கேட்டு மகா மாயாவியான நந்தகுமாரன் அழத் தொடங்கினான். தமத்புதம் பாலகமாஹ்வயந்தம் ஆத்மானமாகச்ச பிதர்மமேதி ஆதாது காமஹ சஹசாகமத்தம் வாத்சல்யபூர்ணஹ சஹினந்த கோபஹ. அப்பா அப்பா இங்கே வா என்று அழும் அத்புத பாலகனை எடுத்துக்கொள்ள வேண்டி வாத்சல்யமுள்ள நந்தகோபன் உடனே ஓடி வந்தான். அத்ராந்தரே சரசபாஷண சுந்தரஸ்ய விஸ்மாபித த்ரிபுவனா விருஷபானுபுத்ரி ஆவிர்பபூவ விபினே கருணாகுலாக்ஷி சௌதாமினீவ ஜலதே சபலா கிஷோரி. அதற்குள் அங்கு சரசமாய் பேசுவதால் உலகையும் ஆச்சரியப்படுத்தும்படி செய்யும் முக சோபை உள்ள ரிஷபானு புத்திரியும் நித்ய நவகிஷோரியும் கருணையால் கலங்கிய கண்கள் உள்ளவளும் ஆன ஸ்ரீ ராதாதேவி மேகத்தில் தோன்றிய மின்னல் கொடி போல் அங்கு தோன்றினாள். ஆதாய ராதா விரஜராஜசூனும் ஆலிங்க்ய குஞ்சாந்தரமாபமந்தம் தத்தர்ஷனேனாகத விப்ரமோயம் நந்தோபி ராதா மதுரம் ஜகாத. கண்ணனை எடுத்துக்கொண்டு ராதை மெல்ல குஞ்சத்திற்குள் போய்விட்டாள். அவளது தர்ஷனத்தினால் ஆனந்தமடைந்த நந்தன் ராதையை பார்த்து இவ்வாறு சொன்னான். காத்வம் கிஷோரி பிரணயேன பாலம் ஆதாய கச்சஸ்ய பலேனி குஞ்சம் மமார்பகம் மேகரவேன பீதம் சம்பிராபயாத்ய த்வரயைவ கோஷ்டம். குட்டி, நீ யார்? அபலையான நீ அன்புடன் கண்ணனை எடுத்துக்கொண்டு நிகுஞ்சத்திற்குள் செல்கிறாய். இடி முழக்கத்தினால் பயப்படும் என் குழந்தையை நீ சீக்கிரம் கோகுலத்தில் கொண்டு விடு. ஏவமந்த பிரணய வாத்சல்ய பரிபூர்ணவச்சனே யசோதா ரமணே கானனம் கச்சதி பிரஜ யுவதி கண கர கமல சமர்ச்சித சரணா திவ்யாபரணா நிகில புவனாதீஸ்வரி ஸ்ரீ பிருந்தாவனேஸ்வரி பிரகட்டித திவ்ய ஸ்வரூபா கோட்டி சந்திர சமான பிரபா ஸ்ரீ ராதா மாயா ஸ்வீகிருத மானுஷபாவம் தேவதேவம் பிராணவல்லபம் பாலஸ்வரூப மாலிங்ய லலித லவங்க லதாபலிதே நிகுஞ்சே குசுமித மல்லிகா பரிமலிதே மலய மாருத பரிசீலிதே ரசிக சிகாமணேஹ சுகுமார சுந்தரஸ்ய தஸ்ய யௌவன ரூபம் பிரதிக்ஷமானா தேன தத்ரைவ பிஜஹார. அளவு கடந்த வாத்சல்யத்துடன் சொல்லிவிட்டு யசோதா ரமணனான நந்தகோபன் காட்டிற்குள் போய்விடவே கோபிகைகளின் கர கமலங்களால் அர்ச்சிக்கப்படும் சரண கமலம் உள்ளவளும் திவ்யமான ஆபரணம் அணிந்தவளும் சகல புவனங்களுக்கும் ஈஸ்வரியும் பிருந்தாவனேஸ்வரியும் திவ்ய ரூபத்தை பிரகடனம் செய்பவளும் கோட்டி சந்திரனுக்கு நிகரான முககாந்தி உள்ளவளும் ஆன ஸ்ரீ ராதாதேவி தனது மாயையால் மனுஷ பாவத்தை எடுத்து கொண்டவனும்
தேவதேவனும் பிராணவல்லபனும் பாலஸ்வரூபனும் ஆன கண்ணனை ஆலிங்கனம் செய்து கொண்டு அழகிய லவங்க கொடியால் ஆன நிகுஞ்சத்தில் மல்லிகை மலரால் பரிமளம் வீசும் மலைய மாருதத்தினால் அலையும் கொடிகளுக்குள்ள அந்த நிகுஞ்சத்தில் ரசிக சிகாமணியும் சுகுமார சுந்தரனும் ஆன கண்ணனின் யவ்வன ரூபத்தை எதிர்பார்ப்பவளாய் அவனுடன் அங்கேயே விளையாடினாள். கிஷோரபாவம் ரஹசி ஸ்மரந்தி பாலம் சமாலிங்க்ய குஜ பிரதேஷே காமேன வித்தா சுமசாயகேன சுச்சும்ப பிம்பாதரமஸ்ய ராதா. பாலகோபாலனை யவ்வன ரூபத்தில் பார்க்க விரும்பிய காமபானத்தினால் அடிக்கப்பட்ட ராதை அவனை ஆலிங்கனம் செய்து கொண்டு சும்பனம் செய்தாள். ததா முகுந்தோ பகவான் பிரியாயா நிரீக்ஷ்ய தத் பிரேம விஹாரதாபம் கிரஹீத கைஷோரக சாரு ரூபோ பபூவ ஸ்ருங்கார விலாசலோலஹா. அப்போதே பகவான் ஆகிய முகுந்தன் அவளது ஆர்வத்தை பார்த்து உடனே அழகிய யவ்வன ரூபத்தை எடுத்துக்கொண்டு பலவிதமான ஸ்ருங்கார லீலைகள் செய்பவனாக இருந்தான்.